friends, welcome to our channel. நான் உங்க chef Ramkumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நூல் பரோட்டா தான் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு சூப்பரான நூல் பரோட்டா செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நூல் பரோட்டா வந்து நம்ம நார்மல் பரோட்டாவை விடவே இதில் லேயர் நிறைய இருக்கும். சாப்பிடும் போது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நூல் பரோட்டாக்கு நம்ம 1 kg மைதா மாவு எடுத்துருக்கோம். அதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கு ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டான மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரோட்டா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் பரோட்டா வீச சொல்ல அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வீச முடியும். ஸோ அதனால் நல்லா சாஃப்டான டோவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டா மாவு ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா 1 hour ஊறட்டும். இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், இது காயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம பரோட்டாக்கு சைட் டிஷ் சிக்கன் சால்னா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பட்டை கிராம்லாம் ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கின ஆனியன் ஒரு 250 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சால்னாக்கு சிக்கன் போன்லெஸ்ஸை விட சிக்கன் போனோட இருக்கிறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை மாதிரி சிக்கன் போனோட இருக்கிறத ஆட் பண்ணுறேன். ஒரு 250 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு 5 to 10 minutes அந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு சால்னா திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப லூஸாக இருக்கணும்னா தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ மீடியமாக இருந்ததுன்னா பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது மசாலா நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 50 கிராம் தூள் முந்திரி ஆட் பண்ணி இப்போ இது பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கிரேவி நல்லா ஒரு 10 minutes கொதிக்கட்டும். ஏன்னா அந்த தேங்காய் ஊற்றுறதுனால சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கொதிச்சதுன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ கரம் மசாலா லைட்டாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பரோட்டாவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மாவு நல்லா ஊறிட்டுருக்கோம். வாங்க இப்போ பரோட்டா வீசிடலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் பரோட்டா வேணுமோ ஸோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம பேடா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாவை இந்த மாதிரி லைட்டாக தீத்திக்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி தீர்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வீச ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா எலாபரேட்டாக வீசினா தான் அந்த பரோட்டாவும் சாஃப்டாக இருக்கும், நமக்கு லேயரும் நல்லா கிடைக்கும். வீசினதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பீஸா கட்டர் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நெருக்க போடணுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நடுவில் நிறைய லேயர் போட்டாச்சு. இப்போ ஸ்லோவாக இந்த மாவுலாம் நல்லா கிட்ட லேயராக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக பண்ணுங்கள். நடுவில் அந்த நூல்லாம் விட்டுருச்சுன்னா லேயர் சரியாக கிடைக்காது. ஸோ பொறுமையாக இந்த மாதிரி லேயர் சேருங்க. இப்போது நல்லா ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி சுட்டுறதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா லைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக தேய்க்கணும், இல்லைனா அந்த லேயர்லாம் அமிங்கிடும், நிறைய லேயர் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இந்த ஷேப் வர வரைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டாலாம் தேய்ச்சாச்சு. இப்போ கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக வச்சு போட்டிங்கன்னா மேலே கலர் வந்திருக்கும், உள்ளே சரியாக குக் ஆகிருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். சைடு ஆகிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பரோட்டா கல்லில் இருக்க சொல்ல இந்த மாதிரி நல்லா மூவ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அது எல்லா இடமும் நல்லா ஃபயர் கிடச்சி குக் ஆகும். கலர் எப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரில் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன தான் பரோட்டா ரெடி பண்ணாலும் அந்த பரோட்டாவை அடித்தா தான் அந்த லேயர் சூப்பராக கிடைக்கும். எப்படி சூப்பராக நூல் நூலாக இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம சிக்கன்ஸ் எல்லாம் ஊற்றி அடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நூல் பரோட்டா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.